என்னுடைய அன்பு சகோதரர் மருத்துவர் சொன்னார், அப்துல் ரசாக் சாஹிப் அவர்கள் எங்கேயும் போயிடல, இங்கே தான் இருக்கிறார். அவருடைய உயிர் நம் கண்களுக்கு, அந்த ஆன்மா நமக்கு தெரியல, ஆனால் அவருடைய உணர்வு இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறது. உணர்வாளர்கள். தயவு தாட்சணே இல்லாத காலம் இந்த காலம். ஆனால் தயவு 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 திரு தயவு திரு தயவு தயவு தாட்சணை என்னடா பார்க்கறது ஒன்று சொல்கிறோம்ல. ஆனால் இந்த தயவு இருக்கிறதே, இந்த தயவு தான் இந்த உலகத்திலே ஒரு ரோல் மாடலாக அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை இந்த உலகம் வாழ வேண்டும். மீண்டும் இந்த உலகம் எங்கே வரும் என்று சொன்னால், அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்களுடைய போதித்த இந்த உலக மக்களுக்காக அவர்கள் கொடுத்த அந்த அழகான முன்மாதிரியுடைய வாழ்க்கையை நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட இந்த நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடவுள் இறைவன் யார்? அவன் யார்? அவன் திருக்குரானிலே இறைவன் சொல்லுகிறான், நான் யார்? எனக்கு உருவம் கிடையாது. அதைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு உருவம் கிடையாது, நான் அருவமானவன். அருவமானவன் மட்டுமல்ல, நான் ஒளியானவன், ஜோதியானவன். அல்லாஹு நூறு சமாவாத்தி, நான் ஒளியாயிருக்கிறேன், நான் சோதியாயிருக்கிறேன், நான் சோதியாயிருக்கிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனமின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் நூரி. எல்லா படைப்புகளும் இறைவனால் படைக்கப்பட்டது என்று சொல்லுகிறோமே, இறைவனுடைய ஒளியால் நான் படைக்கப்பட்டேன், என்னுடைய ஒளியால் எல்லாம் படைக்கப்பட்டது.